சுகந்தி, என்ன சுகந்தி, நீ பர்த்டே பார்ட்டியில் நடந்ததே இப்போ நினச்சிட்டு இருக்குதியா? ஆமாம் அக்கா, எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க? நான் தான் மோதிரத்தை திருடுனேன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் எனக்கு பேகுக்குள்ளாடி எப்படி வந்துன்னே தெரியல அக்கா. யாரோ ஒன்று வேணும்னே பர்த்டே பார்ட்டிலேருந்து துரத்த வேண்டிதான் அப்படி பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஒன்றை பற்றி நல்லாவே தெரியும் சுகந்தி. நீ மீன் விற்றா கூட நேர்மையாக தான் மீன் விற்ப. யாருக்காவது நீ ₹1 கொடுக்கணுன்னா கூட உடனே கொடுத்துருவேன். எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும். நீ கண்டிப்பாக அந்த மோதிரத்தை திருடி இருக்கவே மாட்டேன். நான் சின்ன பொண்ணுவை பார்க்கணுன்னு தான் ஆசையாக பர்த்டே பார்ட்டிக்கே போனேன். லாஸ்ட்டில் அவள்கிட்ட கூட என்னால் ஒழுங்காக பேசவே முடியல. அவளும் என்ன இனி திருடின்னு தான் நினச்சிருப்பான். உன்னை பற்றி சின்ன பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். அவள் உன்னை திருடினெல்லாம் நினைக்கவே மாட்டான். நீ இன்னைக்கு சாப்பிட்ருக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு ஒழுங்காக போய் சாப்பிடு. ஏதாவது வீட்டில் சமைச்சியா? இல்லை அக்கா, ஒன்றுமே சமைக்கல. இவங்கள்ட்ட சொன்னேன் மனசு சரியில்லை, நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு, நான் உனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வரேன். வேண்டாம் அக்கா, எனக்கு வேண்டாம். ஹோட்டலில் உள்ள சாப்பாடை இவங்க கொஞ்சம் வீட்டே கொண்டு வந்தாங்க. அந்த சாப்பாடே இருக்குது, அதே சாப்பிடல அக்கா. யார் என்ன நினச்சா என்ன? உனக்கு தான் உன்னை பற்றி தெரியும் இல்லை? மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்காங்கன்னு நம்ம கவலைப்படவே கூடாது. இல்லை அக்கா, நான் சின்ன பொண்ணுவை பார்க்க அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போகலான்னு இருந்தேன். இனி நான் போகவே முடியாது. நான் போனாலே திருடி வந்திருக்கான்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை சுகந்தி, கொஞ்ச நாள் அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம், அதுக்கப்புறமா போகலாம். அவங்களுக்கு இது மறந்தே போயிடும். எனக்கு சின்ன பொண்ணுவை பார்க்காத கவலை தான் நல்லா இருக்குது. அடிக்கடி அவளை போய் பார்த்தாலாவது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன பொண்ணு உன்னை தேடி இங்கே வருவான். என்ன, அவளுக்கும் உன்னை பார்க்காம கஷ்டமாக தான் இருக்கும். அவளை அவங்க வீட்டில் விட்டால் தானே வருவான். சரி, நீ அதை நினச்செல்லாம் கவலைப்படாத. கண்டிப்பாக அவன் உன்னை பார்க்க வருவான். நீ இப்போ சாப்பிடு, நான் உனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வரேன். பேசி இருந்து அப்படியே தான் நம்ம இருப்போம். மக்களே, நெட்டவள்ளி பர்த்டே பார்ட்டியில் நல்ல வேலை பண்ண. மோதிரத்தை எங்கே மக்களே ஒழிச்சு வச்சிருக்க? அம்மா, மோதிரத்தை எனக்கு பீரோவில் தான் வச்சுருக்கேன். உனக்கு எப்படி மக்களே இந்த ஐடியா தோணுச்சு? எனக்கு சின்ன பொண்ணுக்கு வளப்பம்மாயே பிடிக்கவே இல்லை. சின்ன பொண்ணு நம்மகிட்ட க்ளோஸாகவே இல்லை. அவள் வந்ததுலேருந்தே ஃபுல்லாக மீனுக்கு ஞாபகமாகவும் அவங்க வளப்பம்மாவுக்கு ஞாபகமாகவே தான் இருந்தா. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல தானே? அவங்க ஃபேஸை பார்த்தே எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்ததில் உங்களுக்கும் சுத்தமாக விருப்பமே இல்லைன்னு. ஆமாம் மக்களே, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ஒரு பயமாகவே இருந்து. சின்ன பொண்ணு நம்மளெல்லாம் விட்டுட்டு அவங்க கூடயே போயிடுவான்னு பயமாக இருந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு அந்த நேரம் ஒரு ஐடியாவுமே இல்லை. ஆமாம், உங்கள் ஃபேஸை பார்த்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதோ பயத்தில் தான் இருந்தீங்கன்னு. அதுக்கப்புறமா அவங்கள விரட்ட என்ன ஐடியா பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் கையில் இருந்த மோதிரத்தை கவனிச்சேன். இந்த மோதிரத்தை ஒழிச்சு வைக்கிறத தவிர வேறு வழியே இல்லைன்னு நினச்சேன். அந்த ஆண்டி வந்து ஹாலில் தான் அவங்க பேக்கை வச்சுருந்தாங்க. நான் நேரே ஹாலில் வந்து அவங்க பேக்குள்ளாடி மோதிரத்தை போட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து ஆக்ட் பண்ணேன் மோதிரத்தை காணலன்னு. நல்ல வேலை பண்ண நெட்டவள்ளி. இது எப்போவுமே சின்ன பொண்ணுக்கு தெரியாமல் பார்த்துருக்கணும். ஆமாம், சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சால் நம்ம வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. அவங்க வளர்ப்ப மாட்டே போயிடுவா. அம்மா, சின்ன பொண்ணு வர சத்தம் கேட்குது, அமைதியே இருப்போம். இவ ஒருவேளை கேட்டிருப்பாளோ? முகமே சரியில்லை. என்ன சின்ன பொண்ணு மக்களே நல்ல கோவமாக இருக்கிறது போல இருக்கு. ஆமாம்மா, எனக்கு நல்ல கோவமாக வருது. எனக்கு வளப்பம்மா பர்த்டே பார்ட்டிக்கு வந்தாங்க எல்லாம். அவங்க கண்டிப்பாக மோதிரத்தை எடுத்துருக்கவே மாட்டாங்க. அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன 12 வருஷம் அவங்க தான் வளர்த்துருக்காங்க. அவங்க என்கிட்ட ஃபுல்லாக நேர்மையாக இருக்கணும் அப்படி எல்லாம் தான் சொல்லுவாங்க. கீழே ஒரு ₹1 இருந்தால் கூட என்னை எடுக்கவே விட மாட்டாங்க. சின்ன வயசுல எல்லாம் நான் எடுப்பேனா என்ன நல்லா அடிப்பாங்க. கீழே கிடந்த ஒரு பொருளுமே எடுக்கக்கூடாது. எப்போவுமே நல்ல ஒழுக்கமாக இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்க திருடி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நீ என்ன சொல்ல வர சின்ன பொண்ணு? வேறு யாராவது அவங்க பர்சுக்குள்ளாடி மோதிரத்தை போட்டிருப்பாங்களா? ஆமாம், கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான். வேறு யாராவது அவங்க பர்சுக்குள்ளாடி மோதிரத்தை போட்டிருக்கலாம். நெட்டவள்ளி, நீ உண்மையை சொல்லு நெட்டவள்ளி. நீ அவங்க பர்ஸை எப்போ மாதிரி எடுத்தியா? ஒருவேளை அவங்க பர்ஸை நீ எடுக்கும்போது கையிலேருந்து மோதிரம் உனக்கு லூஸாக இருந்திருக்கலாம். அது பர்சுக்குள்ளாடி விழுந்திருக்கலாம். எனக்கு வேறு வேலை இல்லை. நீ ஃபுல்லுமே பர்த்டே அன்னைக்கு எனக்கு கூட தானே இருந்தேன். நான் அவங்க பர்ஸை எடுத்ததை பார்த்தியா? நான் அவங்க பர்ஸை எடுக்கவே இல்லை. எனக்கு அவங்க மேலே தான் டவுட்டுப்பா. அவங்க வந்ததுலேருந்து சரியே இல்லை, நல்லா முழிச்சு நின்னாங்க. ஆமாம், நானும் அவங்கள கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நல்லா ஏதோ திருடி போல முழிச்சிட்டே இருந்தாங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க திருடியே கிடையாது. உனக்கு கையில் இருந்து வேறு யாராவது தான் கன்ஃபார்மாக மோதிரத்தை எடுத்து அவங்க பர்சுக்குள்ளாடி போட்டிருப்பாங்க. ஆமாம், எனக்கு கையில் இருந்து யாராவது மோதிரத்தை எடுத்தால் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாமல் தான் இருந்தான். கண்டிப்பாக நமக்கு கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருக்கும். நீ அன்றைக்கி பர்த்டே பார்ட்டினால ஒன்றுமே கவனிக்காமல் இருந்திருப்பேன். அப்படியெல்லாம் இல்லை, நான் அந்த அளவு கவனிக்காமல் எல்லாம் இல்லை. சரி சின்ன பொண்ணு, இப்போ நீ என்ன சொல்ல வர? என்னை பொறுத்த வரைக்கும் நெட்டவள்ளி கையிலிருந்து வேறு யாரோ தான் திருடி வளப்பம்மா பேக்கில் போட்டிருப்பாங்க. எனக்கு அது யாருன்னு தெரிஞ்சாகணும். அது கண்டுபிடிக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை ஃபோட்டோவை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கேமராமேனெல்லாம் உண்டு இல்லாமா? வீடியோவெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை மக்களே, வீடியோலெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. திருடங்க வீடியோக்கு தெரியாதது போல தான் ஏதாவது பண்ணுவாங்க. சரி, நீ அந்த டாப்பிக்கை பற்றி மறந்துடுவோம். அதை நீ யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். ஒரு மோதிரம் தானே, அது திரும்ப நமக்கு கிடைக்கவும் செஞ்சாச்சு. இனி அதை பற்றி யாரும் பேச வேண்டாம்.
அம்மா மோதிரம் திரும்ப கிடைச்சாச்சு. ஆனால் எனக்கு வளப்பம்மா எவ்வளோ கவலைப்படுவாங்க தெரியுமா? பர்த்டே பார்ட்டிக்கு வந்து எல்லாருமே அவங்கள திருடின்னு ஒரு பட்டமும் கொடுத்தாச்சு. அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். சின்ன பொண்ணு, நீ எப்போவுமே உனக்கு வளப்பம்மாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க. நீ இப்போ தான் இங்கே வந்தாச்சுல்ல, இனியாவது அவங்கள பற்றி கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு. எப்படி எனக்கு அவங்கள மறக்க முடியும்? 12 வருஷம் என்ன வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் முன்னாடி நிற்கணும். ஒன்று 12 வருஷம் அந்த அம்மா வளர்த்தாங்க. இவங்க 12 வருஷம் நீ இல்லாமல் எவ்வளோ துடிச்சு போனாங்க தெரியுமா? ஃபுல்லாக ஒன்று நினச்சே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போவும் நீ அவங்க மனசு கஷ்டப்படுறது போல் ஃபுல்லாக உனக்கு வளப்பம்மாவை பற்றி தான் பேசிகிட்டே இருக்க. நீ அந்த வீட்டில் எப்படி இருந்த? உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட வாங்கி தர மாட்டாங்க. ஒன்று ஸ்கூல் படிக்க வைக்காமல் ஃபுல்லாக மீன் விற்க தானே விட்டாங்க. இப்போ நீ இங்கே வந்த பிறகு எவ்வளோ சேஞ்ச் ஆகியிருக்க. உனக்கு டெய்லி நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தராங்க. உனக்கு ஸ்கூல் எல்லாம் படிக்க விடியாங்க. ஆனாலும் நீ இந்த அம்மாவை பற்றி பேசவே இல்லை. ஃபுல்லாக வளப்பம்மாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்க. அப்படியெல்லாம் இல்லை. அவங்க ஆனால் என்ன கொடுமை எல்லாம் படுத்தலை. அந்த ஊரில் எல்லாருமே ட்ரெஸ் அப்படி தான் போடுவாங்க. மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு விடவே மாட்டாங்க. எல்லாருமே மீன் விற்க தான் போவாங்க. சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. எனக்கு கடைக்கு போக வேண்டியது இருக்குது. மார்க்கெட், பேக்கரிக்கு எல்லாம் போக வேண்டியது இருக்குது. நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருந்து விளையாடுங்க. என்ன, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு, அவங்கள பற்றி பேசினாலே நமக்கு சண்டை தான் வருது. சரி, நம்ம வேறு ஏதாவது விளையாடலாம். ஆமாம், நம்ம வேறு ஏதாவது விளையாடலாம். ஆனால் அவங்க கண்டிப்பாக திருடல, அதை மட்டும் நான் சொல்லிட்டேன். ஒரு நாள் யார் திருடுனாங்க நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்க தான் போகிறேன். சரி, நம்ம இப்போ என்ன விளையாடலாம்? நம்ம ஏதாவது ட்ரா பண்ணலாமா? சரி, நம்ம ட்ராயிங் ரூமில் போய் ஏதாவது ட்ரா பண்ணிகிட்ருப்போம். என்ன வெயிலாக இருக்குது. இன்னைக்கு பாட்டு எந்த ஒரு ஆட்டோயுமே காணல. பெருசாக பஸ்ஸும் இல்லை. இன்றைக்கி ஏதாவது கவர்மெண்ட் ஹாலிடேயா என்ன? அப்படியே யாரும் சொன்னது போல் இல்லை. ரோடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த வெயிலில் சுத்தமாக நடக்கவே முடியல. மயக்கம் வரது போலே இருக்குது. ஐயோ, என்ன யாராவது காப்பாத்துங்க, என்ன யாராவது காப்பாத்துங்க. நெட்டவள்ளி, சின்ன பொண்ணு, எங்கே இருக்கிறீங்க? ஆண்டி வாங்க ஆண்டி, பூமாரி வா. இப்போ தான் நானும் சின்ன பொண்ணும் உன்னை பற்றி பேசிகிட்டே இருந்தோம். நான் சின்ன பொண்ணுகிட்ட உன்னை பற்றி சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். நம்ம 2 பேரும் சின்ன வயசில் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோம், அதுக்கப்புறமா எப்படி எல்லாம் விளையாடுவோம் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆமாம், சின்ன பொண்ணு எங்கே நெட்டவள்ளி? நாங்கள் 2 பேரும் ட்ராயிங் ரூம்லேருந்து படம் வரைஞ்சிட்டே இருந்தோம். படம் வரையும் போது தான் போர் அடிச்சா. அப்போ தான் கதை பேசிகிட்டு இருந்தோம். அவள் இப்போவும் சீரியஸாக ட்ராயிங் வரைஞ்சிட்டே இருக்கா. நெட்டவள்ளி, உனக்கு ஒன்று சொல்லணும் நெட்டவள்ளி. உங்கள் அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? எப்படி எங்கள் அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? இப்போ எங்கே இருக்காங்க? எப்படி இருக்காங்க? ஒன்றும் கவலைப்படாத நெட்டவள்ளி. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களுக்கு O பாசிட்டிவ் பிளட் தேவைப்படுதான். ஒரு நாளைக்கு விளையாடி பிளட்டை கொடுக்கணும் போல. அல்லது ரொம்ப சீரியஸான கண்டிஷன் சொன்னாங்க. ஆண்டி, பிளட்டுக்கு எங்கே ஆண்டி போகிறது? O பாசிட்டிவ் பிளட் யார்கிட்ட இருக்கோனே தெரியலையே. ஆமாம் நெட்டவள்ளி, O பாசிட்டிவ் பிளட் உள்ள யாராவது வேணும். எங்கள் வீட்லேயும் யாருக்குமே O பாசிட்டிவ் இல்லை. எல்லாருமே AB பாசிட்டிவ். ஆண்டி, எங்கள் வீட்லேயும் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே O பாசிட்டிவ் இல்லை. எங்கள் அம்மாக்கு மட்டும்தான் O பாசிட்டிவ். அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். உங்களுக்கு மட்டும் எப்படி O பாசிட்டிவ் வந்துன்னு? ஆனால் நான் புக்ஸில் எல்லாம் படிச்சிருக்கேன். O பாசிட்டிவ் பிளட் உள்ளவங்க யாருக்கு வேணாலும் பிளட் கொடுக்கலான்னு படிச்சிருக்கேன். அவங்களுக்கும் யார் வேணாலும் பிளட் கொடுக்கலாம் இல்லை. ஆனால் ஹாஸ்பிட்டலில் O பாசிட்டிவ் பிளட் மட்டும்தான் வேணும்னு சொன்னாங்க. ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? கவலைப்படாத நெட்டவள்ளி, கண்டிப்பாக கடவுள் உங்கள் அம்மாவுக்கு கூட இருப்பார். இன்னே நைட்டு நீயும் சின்ன பொண்ணும் எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க. என்ன மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளே பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.